சனாதனம் பத்தி பேசின உதயநிதியோட தலையை சீவுறவங்களுக்கு 10 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஊபி சாமியார் ஒருத்தர் விலை வைக்கிறாரு. என் தலைமையில உனக்கு அப்படி என்ன ஆசை? என் தலையை சீவுறதுக்கு இருக்குங்க 10 கோடி, 10 ரூபா சீப்பு கொடுத்தா நானே சீவிட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி உதயநிதி வந்து அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. 10 ரூபா சீப்பை கொடுத்தா நானே சீவிட்டு போயிடுவேன். அது மட்டும் இல்லாம என் தலையை வந்து வெட்டுறதுக்கு ஒரு சாமியார் வந்து 10 கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் வந்து உண்மையான சாமியாரா இல்ல டூப்ளிகேட் சாமியாரா அப்படின்னு எனக்கு வந்து டவுட் வருது. ஒரு சாமியார்ட்ட வந்து எப்படி 10 கோடி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து உதயநிதி வந்து எக்ஸ்ட்ராவா கொளுத்தி போட, உண்மையான சாமியாரா டூப்ளிகேட் சாமியாரா? அண்ணாமலை வந்து சாமியார் வந்து உதயநிதியோட தலைக்கு வந்து விலை வைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் தலையை வெட்டுறேன் அப்படின்லாம் சொல்றாருன்னா அவர் எப்படி சனாதனத்தை பின்பற்றவரா இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அண்ணாமலையே சப்போர்ட் பண்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அவர்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றவில்லை என்பது அர்த்தம். குறிப்பா வந்து 2019 ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த மாதிரி மேடை பேச்சுகளாகட்டும், பிரஸ் மீட் ஆகட்டும், இல்லைன்னா சோசியல் மீடியாலேயே கூட ஏகப்பட்ட தக்லைஃபான சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அப்படியான சில மொமெண்ட்டுகளை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சேட்டை புடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவான் சார். ஒரு நாள் சட்டப்பேரவையில இருந்து வேகமா கிளம்பி வந்த எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு வந்து ஒரு கார்ல ஏற போறாரு. கூட இருந்தவங்க எல்லாம் தடுத்து ஐயா இது வந்து நம்ம கார் இல்ல, இது உதயநிதி காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை பத்தி உதயநிதியே வந்து சட்டப்பேரவையில பேசினப்போ, நீங்க அப்படி பண்ணது தப்பு இல்லைங்க, ஏன்னா போன வாட்டி நானும் உங்க கார்ல ஏற போயிட்டேன், என் காரை வந்து நீங்க ஏறி எங்க வேணா போங்க, ஆனா தயவு செய்து இந்த கமலாலயம் பக்கம் விட்டு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தக்லைஃப் கொடுத்திருந்தாரு உதயநிதி. தயவு செய்து கமலாலயம் சென்று விடாதீர்கள். மட்டும் இல்லாம ரொம்ப ரீசெண்டா வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, சனாதனமா என்ன அப்படிங்கறத பத்தி உங்க வீட்டுக்கு அலமாரியில வந்து அடுக்கி வச்சிருக்க புத்தகங்களுக்கு நடுவில் தேடிக்கிட்டு இருக்க எடப்பாடி அவர்களே, இந்த மாதிரி கொடநாடு ஊழல் வழக்குகள் எல்லாம் வந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு வந்து ஆட்டு தாடிக்குள்ள ஒளிஞ்சுக்கலான்னு பாக்குறீங்க, ஒரு நாள் ஆடு காணாம போறப்போ நீங்க என்ன ஆவீங்க அப்படின்றத நினைச்சு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் எடப்பாடிக்கு எதிராக ஆக்ரோஷமா பேச, இதுக்கு வந்து பதிலடி கொடுக்கிற விதமா ஒரு அவதூறு வழக்கு உதயநிதி மேல போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் அவரை பத்தி தரக்குறைவாலாம் எதுவும் பேசல, ஒருவேளை நான் சனாதனம் பத்தி பேசினதுனால அவருக்கு கஷ்டமாயிருச்சு போல, அதனாலதான் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி அதுக்குமே ஒரு தக்லைஃப் கொடுத்திருக்காரு. ஒரே ஒரு எமோஜியை வச்சுக்கிட்டு உதயநிதி பண்ண தக்லைஃப்களெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த சனாதனம் பத்தி அவர் பேசினதுக்கு வந்து அமித்ஷால ஆரம்பிச்சு பல பிஜேபி பெரிய தலைகளே வந்து ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் வந்து சைலண்டா கடந்து போயிட்டாரு உதயநிதி. அதே மாதிரி உதயநிதியும் சேகர் பாபுவும் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி போராட்டம் பண்ண அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொசுவத்தி போட்டோ மட்டும் போட்டு அதுக்குமே வந்து அதுவும் ஒரு டாக்கா கிரியேட் ஆச்சு. ஒரு பிஜேபி ஆதரவாளர் வந்து உங்க பேண்ட்டுக்குள்ள பார்த்தா பின்னாடி உங்க வயிறு எரியுறது வந்து அப்பட்டமா தெரியுது, நீங்க பேசுறப்பவும் அந்த எரிச்சல் வெளிப்படுது அப்படிங்கிற மாதிரியான டோன்ல ஒரு ட்வீட் போட, என் பேண்ட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் நீங்க எதுக்கு பாக்குறீங்க, இது நல்ல பழக்கம் கிடையாது அப்படின்ற மாதிரி உதயநிதி வந்து ஒரு கவுண்டர் கொடுத்தாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து கால் மிதியாக பயன்படுத்துறது, அவரை வந்து செருப்பால் அடிக்கிற மாதிரியான ஃபோட்டோக்கள்லாம் வந்துச்சு. அப்படின்றதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஸ்மைலியை மட்டும் போட்டு தெரிக்க விட்டுருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து ஹிந்தியில் உதயநிதி திட்டுற ஒரு வீடியோ வந்து பிஜேபி ஆதரவாளர் வந்து போட்டு அதை வந்து உதயநிதி டேக் பண்ணி கேட்க, ஹவுஸ் த ஜோஸ் அப்படின்ற மாதிரிலாம் டேக் பண்ணி கேட்டதுக்கு சிம்பிளாக வந்து ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாரு. இதெல்லாம் விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்மைலி போட்டார்ல, அதை வந்து ஆராய்ச்சி பண்ண பிஜேபியோட அஸ்வத்தாமன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணாரு, ரேபுலோட கிரிமினல் சைக்காலஜி அப்படின்ற புக்கில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நடுராத்திரி 1 மணிக்கு ஒருத்தர் வந்து ஸ்மைலி போடுறாருன்னா அவர் வந்து பயத்தில் இருக்காரு அப்படின்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி ஒரு ட்வீட் போட்டதுக்கு அதுக்கு கீழே வந்து 2 ஸ்மைலி போட்டு தெரிவிக்க விட்டுருந்தாரு உதயநிதி. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் வர்ற இந்த 2 ஃபோட்டோ வந்து உதயநிதியோட கரியர்லேயே ரொம்ப முக்கியமான ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கான ஆன்சர் என்னன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த உதயநிதி சனாதனம் பஞ்சாயத்துகளில் அடிபடுற இன்னொரு பேர் யார் அப்படின்னா சேகர் பாபு. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரே அப்படியான ஒரு மாநாட்டில் கலந்துக்கலாமா அப்படிங்கிறது தான் பிஜேபியோட ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. அந்த சேகர் பாபு பண்ணின சில சம்பவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு நோவில் மிஸ்டர் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் வருது, அதில் வந்து சேகர் பாபுவோட லைஃப் ஸ்டோரி வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து தமிழ்நாடு நோவில் இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து மிஸ்டர் மினிஸ்டர் சீரீஸை வந்து மறக்காமல் பார்த்துருங்க. அதோடு வந்து அவர் வந்து ஒரு தீவிரமான ஒரு ஆன்மீகவாதி.
ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற 2 ஃபோட்டோ என்ன அப்படின்னா, முதல் ஃபோட்டோ சாத்தூர் பிரச்சாரத்தில் முறையாக வந்து அந்த எய்ம்ஸ் விமர்சித்து அவர் செங்கோலை காட்டினார் இல்லையா, அந்த ஃபோட்டோ. 2வது ஃபோட்டோ சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அவர் கலந்துக்கிட்டு அந்த பேசின அந்த ஸ்பீச்சோட ஃபோட்டோ. இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் ஒரு அட்டென்ஷனை உதயநிதிக்கு மேலே வாங்கி கொடுத்த ஃபோட்டோஸ், சம்பவங்கள் அப்படின்னு சொல்லலாம். உதயநிதி பண்ணதுலேயே மறக்க முடியாத சம்பவம், பயங்கரமான தக்லீஃப் இதுதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்ன அப்படின்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எந்த அரசியல் தலைவரை பற்றி பேசலாம் அப்படின்றதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு நம்மளோட சோசியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.